ஒதுக்கப்படல. நான் ஓப்பனா பேசுறேன். நான் ஓகேவா, உன்ன ஜாதியால எந்த இடத்துலயும் ஒதுக்கப்படல. உன் ஃபேமிலி, உன்னை பெத்தவங்க உன்னை வேணாங்கிறது, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேங்கிறதுனால இல்ல நான் வேணும்னே. நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன். இப்பயும் சொல்றேன், ஏன் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, அதனால வேணாங்கிறாங்களே தவிர என்ன கொடுமை சரவணன். நீ இப்படிங்கறத நான் ஒன்னும் சொல்லல. நீ இதுதாங்கிறத உனக்கு எதுவும் கொடுக்கல. எனக்கு கொடுக்கறப்ப உங்க அண்ணி சொன்னால என்ன, முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணான்னா கூட நம்ம ஐயா விட மாட்டாரு. யாரு சொன்னாங்க, பக்கத்து வீடு யாரா வேணா இருக்கட்டும், நான் அப்புறமேல கேக்குறேங்கிற பத்தியா. அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறாங்கிறப்ப அது எனக்கு என்ன மரியாதை? ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கொண்டு வரப்ப நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறது, அந்த ஸ்பாட்லயே என் ஒய்ஃப் அவ எனக்கானவ, நான் எனக்கு பிடிச்சிருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அவளை வந்து நீ கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவளை கேட்காதீங்க. உங்க அண்ணி உன்னை கேட்கலாம், உங்க அண்ணன் உன்னை கேட்கலாம். உங்க அண்ணன் கூட என்ன கேட்கலாம். அவங்களும் அந்த வீட்டுல வாழ வந்தவங்க தான், நானும் வாழ வந்தவன் தான். பெருசா போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன கேட்க, உங்க அம்மா கேட்டிருந்தா கூட பெத்த பாசத்துல ஏதோ கேக்குறாங்க போ, கூட பிறந்த பாசத்துல உங்க அண்ணன் கேக்குறாங்க போ. அவங்களும் வாழ வந்த இடம், நானும் வாழ வந்த இடம். இதுல நான் எந்த இடத்துல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த இடத்துலயும் குறைஞ்சு போனவ கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நல்லாதான் இருக்க, கை கால் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கேன். இருந்தும் அந்த இடத்துல நான் குனிறேன் அப்படிங்கிறப்ப நீ அது ஏன் கேட்கலன்னு நான் உங்ககிட்ட கேட்கறதுதான். நான் அந்த இடத்துல பேசாம இருந்தது காரணம் உன் அண்ணி. வரட்டும், இன்னைக்கு அடிக்கிற அடியில நாளைக்கு ஒருவேளை இந்த காலம் இப்ப எப்படியே இருந்துரும் நான் சொல்லல, நாளைக்கு மாறலாம். என் பசங்க 2 பேரும் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து மாறலாம். மாறுற அன்னைக்கு நான் போய் வாழ வேண்டிய சூழ்நிலையும் வரும். என்னால நான் நம்புறேன், என்னுடைய உயரத்தை நான் நம்புறேன். சரியா? அப்படி நடக்கிறப்ப அவங்க பேசுனது இத்தனை வருஷம் 4 வருஷம் ஆனாலும் என் மனசுல இருக்கு. அன்னைக்கு நீ கேக்குறப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு உங்க அண்ணி சொன்னாங்க பத்தியா. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவங்களுக்கு மறந்துருச்சு, எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா 10 வருஷம் ஆனாலும் அவங்க மனசுல இருக்கும். அந்த இடத்துக்கு நான் இடம் கொடுக்காம நான் அமைதியா இருந்தேன். அவங்க பேசுறப்ப ஒரு வார்த்தை கூட நான் பேசல, அமைதியா இருந்தேன். இப்பயும் சொல்றேன், நீ எனக்கு எந்த வகையிலும் குறை வைக்கல. நீ அப்படி வரியா? என்ன நல்லா பாத்துக்கிற ராணி போல தாங்குற. நன்றி நன்றி நன்றி. ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு ஒவ்வொரு நைட்டும் அறுக்குது. ஒரு டைம் என் கழுத்தை நெரிச்சு நீ கொன்னுட்டினா கூட நான் செத்துருவேன். மறுபடியும் முதல்ல இருந்தா. ஆனா எனக்கு எல்லாமே பண்ண என் புருஷன், எனக்கு நீ ஹீரோ தான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்துல நான் கேக்குறது ஏன் முன்னாடி நீ மறைவா நீ கேட்க வேணாம். மறைவா கேட்டது எனக்கு வந்து அது வந்து நிம்மதி கொடுக்கல. என் புருஷன் என்ன கேட்டுட்டா, நாளைக்கு நீ பேசுறதுக்கு என்ன, அன்னைக்கு எனக்கு தைரியமா இருக்கும். என்ன இன்னொருக்க நீ பேசினா என் புருஷன் வந்து நிப்பான். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அப்படிங்கிற தைரியத்தை நீ எனக்கு கொடுக்கல. எங்க அண்ணிட்ட நான் பாத்துக்கிறேன், எங்க அண்ணி அப்படிதான், நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நான் யாரையும் நான் தப்பு சொல்ல, உங்க அண்ணனையும் சொல்ல, உங்க அண்ணியும் சொல்ல, உங்க அம்மா சொல்ல, அந்த ஊரு சமுதாயம் எல்லாமே அப்படிதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நான் வந்து தியாகியா மாற போறது கிடையாது. எனக்காக ஒரு குரல், உன் குடும்பத்தை எதிர்த்து உன்னால பேச முடியல, மத்தவங்களை எதிர்த்து நீ எப்படி பேச போற? நீ அந்த இடத்துல உரிமை எடுத்து கேட்க முடியாதப்ப நான் யாருகிட்ட போய் கேட்கிட்டு சொல்லு. டேய் என்ன இலவிடாது. நல்ல விஷயம் தான்டா இது. ஆக்சுவலா ஹீரோங்கற வந்து 10 பேர் அடிக்கிறவங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர்.